என்ன பேச்சே காணும் சமந்தா? சாம் இல்ல, சமந்தா. சமந்தா. என்ன சமந்தா, ரெண்டு பேரும் நைட்டோட நைட்டா போயிடலாமா? நான் சென்னைக்கு, நீ யுஎஸ்ஏக்கு. பார்த்தேன் உன் பாஸ்போர்ட்ட. என்ன கேட்ட? நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேனா? நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கலனா உன் பாஸ்போர்ட்ட பார்த்த அன்னைக்கே அண்ணம்மா கிட்ட சொல்லிருக்க முடியும். ஆனா சொல்லல. எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. ஏன்னு யோசிச்சு பாத்தியா சாம்? நிலத்தை ஏமாத்தி வாங்கணும்னா எனக்கு 1000 வழி இருக்கு சாம். எங்க சார் ஒரு போன் பண்ணாருன்னா கவர்மெண்டே அண்ணம்மா கிட்ட பேசும். ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கே இவ்ளோ நடிக்கணும்? கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி பாரு சாம். என்ன சொன்ன? குடும்பத்தோட நடிக்கிறேனா? நான் நடிக்கிறது பிடிக்காம எங்க அப்பா இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கே போயிட்டாரு. அது தெரியுமா உனக்கு? இப்ப கூட எங்க அப்பா போன்ல இதெல்லாம் தப்புமான்னு சொல்லிட்டே தான் இருந்தாரு. எங்க அம்மா கூட 1000 தடவை சொல்லிட்டாங்க இதெல்லாம் தப்புன்னு. என்னோட பிடிவாதத்துக்காக மட்டும்தான் அவங்க அமைதியா இருக்காங்க. ஆனா இது கூட தெரியாம அவங்கள நீ தப்பா சொல்லிட்டியே சாம். சரி சாம், ஒரு பேச்சுக்கு நான் இங்க நடிக்கிறது ஏமாத்ததான்னு வச்சுக்கலாம். அப்போ நீ நடிக்கிறது இந்த சூரிய வம்சத்தை ஏமாத்ததானா? பதில் சொல்லு சாம். அது வந்து நீ உங்க அம்மாவை அண்ணம்மா கூட சேர்த்து வைக்க வந்திருக்க. நான் நினைவில்லம் கட்டி தினம் ஜஸ்ட் ஒரு 50 பேர் கும்பிடுற இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டி தினமும் ஒரு 5000 பேர் கும்பிடுற இடமா மாத்த வந்திருக்கேன். இது தப்பா சாம்? இது ஏமாத்துறதா சாம்? இது இந்த சூரிய வம்சத்தை அவமானப்படுத்துறதா சாம்? சொல்லு சாம். இப்பவும் நான் பண்ணது தப்புன்னு நீ சொன்னேனா? இப்ப நீ சொன்னியே அதே மாதிரி நைட்டோட நைட்டா எங்க அம்மாவை கூட்டிட்டு நான் போயிட்டே இருக்கேன். என் சேலஞ்சில தோத்து என் கெரியரே போனாலும் பரவாயில்ல. உன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ணன்ற பேரு மட்டும் எனக்கு வேண்டாம் சாம். சாரி அனு, வெரி சாரி. யோசிக்காம இது கோவத்துல சொல்லிட்டேன். சாம், உன்னை சமாதானப்படுத்தணும்னு நான் எதையும் சொல்லல. நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்த இடத்த தினம் 5000 பேரு கும்பிடுற கோவிலா நான் மாத்தி காட்டுறேன். நீயும் பார்க்க தானே போற. அங்க ஃபேக்டரியும் இருக்கும், நினைவில்லமும் இருக்கும். அதுவும் அண்ணம்மா சம்மதத்தோட நடக்கும். நான் யாரையும் எப்பவும் ஏமாத்த மாட்டேன் சாம். இது இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு நான் தர ப்ராமிஸ். அனு, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஏன் இன்னும் சீரியஸா இருக்க? இது என் வீடு. என் வீட்டுக்கு ஒருத்தி குடும்பத்தோட நடிக்க வந்திருக்கான்னு நினைச்சு நான் அப்படி பேசிட்டேன். நீ சொன்ன பிறகுதான் எனக்கே உரைக்குது நானே நடிச்சிட்டு இருக்கேன்னு. நிஜமாவே இது என் வீடுன்னு நினைச்சிட்டேன் அனு. சாம், இது இப்பவும் உன் வீடுதான் சாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முன்னாடியும் உன் வீடுதான், இப்பவும் இது உன் வீடுதான். அதான் நீ சூர்யா பிரதரை கட்டிக்க போறியே. யுஎஸ் பொண்ணுக்கு வெக்கத்தை பாடுறா. அனு,
உன்னோட இந்த நியாயமான ஆசைக்கு நிச்சயமா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் செய்வேன். நீ என்ன தாராளமா நம்பலாம். தேங்க்ஸ் சாம். நீ உன் அண்ணம்மா மனசுல இடம் பிடிக்க என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் நிச்சயமா செய்வேன். தேங்க்ஸ் அனு. பிடிங்க 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 பிடிங்க. ஆண்டி நீங்களா? நானே தான். எப்படியும் என் பொண்ணு உன்னை சமாதானப்படுத்திடுவான்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ரெண்டு நல்லவங்க எப்படி சண்டை போட்டுக்க முடியும்? அதான் நானே சூஸ் எடுத்துட்டு ரெடியா வந்துட்டேன். இந்த ஆம்பளைங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா கிளாஸ் எடுத்து இடிச்சுக்கிட்டு சீர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப நம்மளும் சொல்லிக்கலாம். ஆனா சூஸ் தான் இருக்கு. இந்தாங்க எடுத்துக்கிட்டு சீர் சொல்லுங்க. ஆண்டி உங்களுக்கு வேணும்னா நான் ஆம்பளைங்க குடிக்கிறதே வாங்கிட்டு வரட்டுமா? ஏ சாம், ஒரு பெக் அடிச்ச தப்பு இல்ல ஃப்ரெண்ட். அடி பாவீங்களா? சும்மா சொன்ன ஆண்டி. இந்தாங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இடிச்சுக்கலாமா? Cheers. சந்துரு, சந்துரு, ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போனா தான் இப்படி படுத்து தூங்கிட்டு இருப்ப. ஏண்டா சந்துரு? ஏமா இவ்வளவு சீக்கிரமா எழுப்பி விடுற? பூமி பூஜைக்கு டைம் ஆச்சுடா. நேத்தே உங்க அண்ணம்மா சொன்னாங்கல்ல. இவ்வளவு காலையிலேயே நல்ல நேரம் பாக்கணுமா? போய் வேற நேரத்தை குறிக்க சொல்லுமா அண்ணம்மாவ. டேய், இப்ப எழுந்துக்கிறியா இல்ல தலையில தண்ணிய ஊத்தவா? உங்களோட பெரிய இம்சமா. சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. அம்மா இவளெல்லாம் முதல்ல எழுப்ப மாட்டாங்களே. ஊருக்கு முதல்ல என்ன எழுப்பி விட்டுருவாங்க. ஏய் ஏய், எந்திரி எந்திரிடி. பூமி பூஜைக்காக அங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வீட்டு பொண்ணு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. எந்திரிச்சு பா. அதுக்கு ஏன்டா எரிஞ்சு விடுற? என்ன போ சொல்லிட்டு நீங்க தூங்க போறியா? முதல்ல இந்த கேள்வி மாதிரி பேசாத நிப்பாட்டு. போ போய் குளி போ. போ போ உள்ள போ. கோலத்தை விட இவ அழகா இருக்காளே. போய் இவகிட்ட சொன்னா ஏதாவது ஓட்டுவா. என்ன பிளாக் காஃபி அப்படி பாக்குறீங்க? கோலத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா அழகா. ஹலோ, என்ன? அது கோலத்தை சொன்னேன். கோலம் என்ன என் முகத்திலயா இருக்கு? அது இங்க இருக்கு. ஆமாமா, கரெக்ட். இங்கதான் இருக்கு. நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன் ஆகாது? முன்ன பின்ன பாத்திருந்தா தானே. ஹலோ. ஐயோ, கோலத்தை சொன்னேன். நான் கோலத்தை சொன்னேன். கோலம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா நிஜமா நீ தான் போட்டியா இல்ல அனு சிஸ்டர் போட்ட பின்னாடி கடைசியா வந்து ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுத்தியான்னு யோசிக்கிறேன். ஏன் உங்க அனு சிஸ்டருக்கு மட்டும் தான் இந்த உலகத்திலேயே கோலம் போட வருமா? எங்களுக்கு எல்லாம் வராதா?
வரும், ஆனா வராது. ம், சந்தேக புத்தி. இந்த கோலம் நான் தான் போட்டது. அனு சிஸ்டர் சொல்லி கொடுத்தா. ஆனா நான் தான் போட்டேன். அதுவும் பிராக்டிஸ் பண்ணி போட்டேன். நல்லா இருக்கா பிளாக் காஃபி? நல்லாதான் இருக்கு, ஆனா நீ போட்டதான்னு நம்ப முடியலையே. ஏன்? உன் கைவிரல்ல கோலப்பொடி இவ்ளோ பர்ஃபெக்ட்டா வருமான்னு டவுட்டா இருக்கு. ஆ, ஓஹோ, இப்போ கிளியர் பண்றேன் உங்க டவுட். ஏய் ஏய் ஏய், நோ நோ, நான் குளிச்சுட்டு பூமி பூஜைக்கு ரெடி ஆயிட்டேன். நோ வயலன்ஸ், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். எப்படி எப்படி? ஏன் விரலுக்கு கோலப்பொடி வராதா? உங்க அனு சிஸ்டருக்கு மட்டும்தான் வருமா? இப்ப பாரு. பிளாக் காஃபி கலர் காஃபி ஆயிடுச்சு. சூர்யா வேண்டாம். சூர்யா விடுன்னு சொல்றேன்ல. வேண்டாம். சூர்யா உன்னை விட மாட்டேன். நோ நோ நோ. சாரி சாரி சாரி. ஏய் அம்மா, சீ போயா. ஆனா பாவிகளா, என்னடா பண்றீங்க? பூமி பூஜைக்கு ரெடி ஆகடானாக்க நீங்க எந்த பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஓ, லீலா தூங்கிட்டா இருக்காளா? எங்க இங்க? லீலா இன்னும் எழுந்திருக்காம இருக்கா? லீலா, லீலா, ஏய் என்ன லீலா நீ பாத்ரூம்ல இருந்து வர? அப்போ இது யாரு? சந்துரு. அட பாவி, நான் அங்க எழுப்பி விட்டேன் லீலா, இங்க வந்து திரும்ப தூங்கிட்டு இருக்கான். நீ இத புடியேன். டேய் டேய், ஏன்டா முகத்தை மூடிட்டு இருக்க? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏய், எதுக்குடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? போய் பல்ல தேய்ச்சி குளிச்சிட்டு வா. பூமி பூஜைக்கு டைம் ஆச்சுடா. உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்தா இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கியா நீ? சோம்பேறி. இன்னைக்கு செம்மையா விடிஞ்சிருக்குமா. சூப்பர்மா, இன்னைக்கு நான் உன் முகத்தை பாத்திருக்கேன்ல. சூப்பரோ சூப்பர். டேய் சந்துரு, என்னதுடா உன் முகம் ஃபுல்லா ஆரஞ்சு ஆரஞ்சா இருக்கு? அது ஒரு கனவு, கலர் கனவுமா. என்னடி ஆச்சு இவனுக்கு? எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, அந்த காஃபி அவன் கிட்ட கொடு. சட்டு புட்டுன்னு காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. இந்தா பிடி. ஹே சார், ஏய் சாம், உன்ன இரு வர. சூர்யா வேண்டாம். please. ஏய், சூர்யா. ஏய், சொன்னா கேளு. நீ என் மேல போட்ட பரவாயில்ல, நான் உன் மேல போட்ட தப்பா? சொல்றத ஆ? கேளு. என்ன வேண்டாம் பண்றானுங்க? சூர்யா. என்ன பண்றான்னு பாரு. ஏய், ஏய், சாம், போயா. அட பாவிகளா, என்னடா நடக்குது இங்க? வெளிப்படையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ, ஒரு சிங்கிளோட மனநலமே உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? ஓ, இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எத்தனை நாள் சும்மா இருக்கிறது? இந்த விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லி ஆகணுமே. ஐயோ,
நீங்க போய் இதெல்லாம் கொண்டு வரலாமா? நான் கிச்சனுக்கு வந்து குடிக்க மாட்டேனா? இவ்வளவு நேரம் நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த, ஆனா நீ வரல. அப்போ எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா சார்? எத்தனை ஜென்மம் ஆனாலும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பானோ. ஹலோ சார். எஸ் எஸ் அனு. எஸ் அனுவா? இது என்ன ஆபீஸா? ஆபீஸே சுத்தமா என் மைண்ட்ல இல்ல அனு. மறந்தே போயிட்டேன். கால்ஸ் இல்ல, மெசேஜ் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, டோட்டலா நெட்வொர்க்கே இல்ல. மீரா, பங்கஜ், மீட்டிங் ஷெட்யூல்ஸ், இந்த டென்ஷன் எதுவுமே இல்ல. ஆனா நீ எப்படி இருக்கானோ? நீங்க போடுற என்ஜிடியை கேட்கணுமா சார்? செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் அனு. நீங்க ஒரு நாள் டீ போட்டு கொடுத்ததுக்கே வானத்துல மிதந்த மாதிரி இருந்த. இப்போ தினம் தினம் உங்க கையால இஞ்சி டீ. போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அனு, இன்னைக்கு பூமி பூஜை தெரியும்ல? அதனால என்ன சார்? நீ போட்ட பிளான் சக்சஸ் ஆகி அந்த சீனிவாசன் பத்மாவதி திட்டி இங்க வந்துட்டான். குட். ஆனா எல்லா பிளானும் இப்படி சக்சஸ் ஆகணும்னு இல்ல அனு. சோ தி கிரேட் சூரிய பிரகாஷ்க்கு கூட நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்படி இல்ல அனு. நீ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லனா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? ஆனா நான் தான் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு நீ என் ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டியே. சுந்தரம் இங்க வாப்பா. ஹலோ சார், உங்களை தான் கூப்பிடுறாங்க. மை காட், என் பேர் தானே சுந்தரம். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. ஏதோ ஒரு ஞாபகத்துல என் பேரையும் நான் மறந்துட்டேன். ஹலோ சுந்தரம். என்னப்பா டியூட்டியை ஒழுங்கா செய்ய மாட்டியா? என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்னு வாய் தான் சொல்லுது, ஆனா உடம்புல ஒரு பணிவும் இல்ல. என்னாச்சு மேடம்? இந்த டீ கப்பை யாரு வாங்கி? ரியலி சாரி சார். வாங்க சார், நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். வாங்க சார், உடனே போலாம். அனு, கூல் கூல். ஏன் பதட்டப்படுற? இது ஜஸ்ட் ஒரு சின்ன கார். இது ஒரு வகையில சந்தோஷமான காயம். ஏன்னா உனக்கு டீ போடும்போது தான் கை சுற்றுச்சு.
தேங்க்ஸ் அனு. நீங்க இவ்ளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறது எனக்காக தானே சார். ஆனா ஏன் சார் உங்க மனசுல இருக்கிறத மட்டும் வெளிப்படையா சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சார். என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? அனு இல்லாம போர் அடிக்குதுல. உனக்கு தான் போர் அடிக்குது. ஆனா அவ வேலூர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அனு தேவநந்தினிக்கு ஹெட் ஆன அன்னைக்கே வேலூர் ப்ராஜெக்ட். எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணும். தேவநந்தினிக்கு அவ ஹெட் ஆனது இதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவ ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க எல்லாரும் இததான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ வேலூர் ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அனுக்கு திறமை இருக்குன்னு ஒத்துப்பீங்கல்ல? முதல்ல சக்சஸ் பண்ணட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு என்னவோ அவ சக்சஸ் பண்ணிடுவான்னு தான் தோணுது. அப்ப மீரா மேடம் சேலஞ்சில தோத்துருவாங்கன்னு சொல்றியா? நோ நோ நோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அனு ஜெயிச்சிடுவான்னு மட்டும் தான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதானே சொப்னா. ஆனா அப்படி ஒரு நிலைமைய கொண்டு வந்ததும் மீரா மேம் தானே. என்ன டே ஓபனிங் மீட்டிங்கா? இல்ல மேடம், சும்மா பேசிட்டு இருந்தோம். உங்க காசிப்ப நான் ஒண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணலையே. நோ நோ நோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். அனு நிச்சயம் அந்த வேலூர் ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணிடுவான்னு ஸ்வப்னா சொல்லிட்டு இருந்தா. வேற ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே, கேட்ச் யூ லேட்டர். என்ன மீராஜி, எப்படி இருக்கீங்க? நாட் ஃபைன் பங்கஜ், டோட்டலி டவுன். என்னாச்சு மீராஜி? மை காட், ஆபீஸ்ல இப்பவே இப்படி பேசுறாங்க. இன்னும் அந்த அனு மட்டும் ஜெயிச்சு வந்தானா? அவ்வளவுதான், காலி. வாட்? நோ நோ, நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஆபீஸ் காலி ஆயிடும்னு சொன்னேன். எப்படி பங்கஜ், ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிச்சா உடனே அவ கிங் ஆயிடுவாளா? ஆக முடியாது மேடம். ஏன்னா அனு மேடம் குயினா தானே ஆக முடியும். இரிட்டேட்டிங் ஜோக் பங்கஜ். மீராஜி, இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குனதே நீங்க தானே. அதான சொப்னாவும் சொன்னாங்க. அவங்க சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்ப எல்லாரும் பேசினதையும் நீங்க கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? நான் கேட்கல, காதுல விழுந்துச்சு. எல்லாம் ஒண்ணுதான் பங்கஜ். மீராஜி, சும்மா கேட்கிறேன். ஒருவேளை ஜஸ்ட் ஒருவேளை சொப்னா சொன்ன மாதிரி அனு மேடம் ஜெயிச்சிட்டாங்கன்னா? நோ பங்கஜ், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஏன் இவ்வளவு அப்செட் ஆறீங்க? அனு ஜெயிச்சா நான் தோத்த மாதிரி பங்கஜ். இன்னொரு கேள்வி கேட்கலாமா மீராஜி? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பெர்மிஷன்லாம் கேக்குறத பார்த்தா அனு மேல ஒரு பெரிய புகார் வந்தப்போ அவ தேவநந்தினிக்கு ஹெட் ஆனா. இந்த ப்ராஜெக்டையும் ஜெயிச்சிட்டா ஷேர் கொடுத்து ஓனர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்றீங்களா பங்கஜ்? நீங்களே ஐடியா கொடுப்பீங்க போல இருக்கே. ஆனா அது கூட பரவாயில்ல. ஒருவேளை அதுக்கு மேல ஒரு படி போய். அதுக்கும் மேலனா? அதுக்கும் மேலனா கொஞ்சம் யோசிங்க மீராஜி. நான் இந்த பணம் ஷேர் இத பத்தி எல்லாம் சொல்லல. சூர்யா சாரோட மனசை பத்தி சொல்றேன். அனு மேடம்க்கும் மனசுல இடம் கொடுத்து குயின் ஆகிட்டா? நோ 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 பங்கஜ். நோ. என்னாச்சு? அதுக்கே இவ்வளவு நோ? உங்களுக்கு ஸ்வப்னா எவ்வளவோ மேல் பங்கஜ். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனான்னு. அப்படின்னா போய் சூடா ஒரு டீ சாப்பிடுங்கன்னு அர்த்தம். பங்கஜ் வெயிட் வெயிட். சாருக்கும் அனுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ். அட போங்க மீராஜி, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. இதையே கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. நோ, தேவையில்லாம நானே இந்த ப்ராப்ளத்தை எழுதி விட்டுக்கிட்டேனே. இப்பவே கிளம்பி வரேன். யார வச்சு என்ன பண்றேன்னு பாரு. எங்கடி அவன்? எங்க அமிச்சவன் புள்ளைய? எங்க அவன்? இப்ப சொல்றியா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கட்டுமா?
அவனை நான் தான் அனுப்பி வச்சேன். நீ அனுப்புனியா? அவ்வளவு திமிரா உனக்கு? எங்க அனுப்புன? எங்கடி அனுப்புன? அன்னபூரணி அம்மா வீட்டுக்கு. அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என் மருமக அங்கதானே இருக்கா, அதான் அனுப்பி வச்சேன். உடனே பைத்தியம் கீத்தை பிடிச்சு போச்சா? நான் படிச்சு சொல்றேன்ல, உன் புள்ள நல்லதுக்கு தானு. உன் மண்டையில ஏறலையா? நீங்க ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம். அவனை நிம்மதியா வாழ விடுங்க, அது போதும். அவ்வளவு ஆயி போச்சு உனக்கு. உங்ககிட்ட அப்புறமா வச்சுக்கிறேன். அன்னபூர்ணி, என் புள்ளையே நீ தூக்கிட்டியா? இத வச்சு நான் சூரிய வம்சத்தை என்ன பண்றேன் பாரு. புள்ள உங்ககிட்ட வந்துட்டாங்கிற திமிர்ல பூமி பூஜை போடுறியா? இனிமே பாரு என்ன நடக்குதுன்னு. இந்த நாள் உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்ட. எங்க சும்மா இருங்க, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க. திரும்பி ஒரு அறை விட்டேன், செவரு பிஞ்சிரும். விடுறதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ பொம்பளை, உனக்கு இதெல்லாம் புரியாது. சோத்து ஆக்கி போட்டு சும்மா கடை. அந்த அன்னபூர்ணியோட கதி இனிமே என்ன ஆக போகுது பாரு. சின்ன பண்ண சின்ன பண்ணையா? ஏயா, ஊர்ல எல்லாரும் என்ன பெரிய பெண்ணன்னு கூப்பிடுறாங்க, நீ சின்ன பண்ணன்னு கூப்பிடுறிய? என்ன கலாய்க்கிறிய? போங்க சின்ன பண்ண, உங்களுக்கு எப்பவும் காமெடி தான். வண்டிய ஓரம் கட்டுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வேணாம், உன் கூட சேர்ந்து மறுபடியும் கஞ்சி கலையவா? முதல்ல வழிய விடியா. பூமி பூஜை போடுறாங்கயா, அதுக்கு அறக்க பறக்க போயிட்டு இருக்க. என்ன சின்ன பண்ண, உங்க நிலம், உங்க முப்பாட்ட நிலம், அது ஏத்தி விடுறிய? ஏற்கனவே வாங்கின அடி மறக்கலையா? இன்னும் இப்பெல்லாம் என்ன சுத்தி ஆளுங்க இருக்காங்கயா, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அந்த ஆளை பத்தி தான் சொல்ல வந்த சின்ன பண்ண. அந்த ஆளை பத்தியா? யாரையா சொல்ற நீ? உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே ஒருத்தி, அவ தான். ஐயோ கொடுமையே, அந்த அமெரிக்கா கரையை பத்தி சொல்றிய? என்னமோ நீயே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. யோ, முதல்ல வழிய விடியா. அவ இல்ல சின்ன பண்ண, அந்த அணு. அணுவா? என்னையா சொல்ற? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சின்ன பண்ண. நான் சொல்றத முழுசா கேளுங்க. அங்க அணுன்னு ஒருத்தி வந்திருக்கால, அவ பண்ற வேலை தான் இதெல்லாம். அவ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில வேலை பாக்குறவ. அந்த கம்பெனி ஞாபகம் இருக்குல்ல? நிலத்தை வாங்க வந்துட்டு பயந்து ஓடுனாங்களே அவங்க. அந்த கம்பெனில வேலை பார்க்கிற அணு இங்க வந்து நடிச்சு நிலத்தை புடுங்க பிளான் போட்டிருக்கா. இப்போ புரியுதா? என்னையா சொல்ற? நான் உன்னை நினைச்சா நீ என்னென்னமோ சொல்ற. யோ, நீ என்ன திசை திருப்ப பாக்குறிய? அந்த பொண்ணு அந்த கம்பெனில தான் வேலை பார்க்குதுன்னு உனக்கு யாரையா சொன்னது? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. ஐயோ, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றது நிஜமா, உண்மையா, சத்தியமா நம்புங்க. நானே ஒரு ஃப்ராடு, என்னை விட நீ பெரிய ஃப்ராடு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன நம்புங்கன்னு என்கிட்டயே சொல்றியா? சின்ன பண்ண, ஒரு ஃப்ராடு இன்னொரு ஃப்ராடை ஏமாத்துவானா? லாஜிக் கரெக்டா தான் இருக்கு, நீ சொல்றது உண்மையா தான் இருக்கு. இருந்தாலும் உன்னை நம்ப முடியலையே.
என்ன மிஸ்டர் நாராயணன், என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ, உங்களை மறக்க முடியுமா? கை வரைக்கும் பணம் வந்து காத்தோட பறந்து போச்சே, அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? கை நீட்டு கொஞ்சம் அட்வான்ஸாவது வாங்கியிருப்பேன். இவனால பெரிய யோக்கியம் மாதிரி பேசி அதையும் கோட்ட விட்டான். சின்ன பண்ண, இப்ப நிஜமாவே பணம் கைக்கு வரப்போகுது. சுமாரியா அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, இவனை நம்பலாமா வேண்டாமா? நீங்க யாரையும் நம்ப வேண்டாம். இத பாருங்க. ஆஹா, இப்பதான் எனக்கும் சில விஷயங்கள்லாம் புரியுது. என்னமா ஸ்கெட்ச் போட்டிருக்கா அந்த பொண்ணு. சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கா. நம்மளையே ஏமாத்திட்டாலே. இவளை நீங்க புகழணும்ன்றதுக்காக இந்த போட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. என்னமா சொல்றது? சுத்தி வளைக்காம என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிடுங்க, அதையும் பண்ணிடுவோம். என்னையே எடுபடி ஆக்கடான்ல, அவளை சும்மா விடுவேனா? என்னது, சின்ன பண்ணைய அவமானப்படுத்திட்டாளா அவளை? என்ன ஏத்தி விடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானே கோவமா தான் இருக்கேன். கொஞ்சம் அடகு. பைசா பணம் கூட கொடுக்காம அண்ணமா கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கி எங்க கம்பெனிக்கு தரத்துக்காக தான் அவ இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அன்னையும் சட்டத்தை எடுத்து கொடுத்துற வகைதான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஏதாவது பண்ணணும் சின்ன பண்ண. அட யாரியா இவன்? அவங்க சும்மா கொடுத்தா என்ன, பணம் வாங்கிட்டு கொடுத்தா என்ன, நமக்கு என்னையா பிரயோஜனம்? அதெல்லாம் இல்லாமலா சின்ன பண்ண? நான் பாத்துக்கிறேன், நீங்க யோசிக்காதீங்க. உன்னை நம்பலாமா? ஏன்னு கேளு, நீயும் ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. ஒரு ஃப்ராட பத்தி இன்னொரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். அட என்ன சின்ன பண்ண நீங்க, உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ள நடமாட முடியுமா? நிஜமாதா சொல்றியா? உங்க பவர் உங்களுக்கு தெரியல சின்ன பண்ண. எக்ஸாக்ட்லி. சரி, அது உங்க பிரச்சனை. என்னமோ பண்ணுங்க. உங்க இடம். நீங்க ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். மத்தபடி இதுல எனக்கு என்ன இருக்கு? எப்படியும் இந்த நிலத்தை நாங்க வாங்க போறது இல்லைன்னு எங்க எம்டியே சொல்லிட்டாரு. ஆனா நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா நிறைய செய்யலாம். ஐயோ, எனக்கு இந்த புத்திசாலித்தனமா யோசிக்கத்தானே வராது. கிரிமினல்ல வேணா யோசிப்பேன், அதான் நமக்கு செட் ஆகும். இன்னைக்கு அந்த போலீஸ்காரி குந்தானியே ஒரு வழி பண்றேன். இந்த ஆளு சரிப்பட்டு வருவாரா? சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. நமக்கும் வேற வழி இல்லம்மா. இந்த ஆள் மூலியமா தான் காய் நகர்த்தியாகும். நமக்கா? நோ 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 நோ. எனக்கு இதுல எந்த பங்குமே இல்ல. எங்க கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு இப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சா நாளைக்கு எங்களுக்கு கெட்ட பேருன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மத்தபடி நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. காட் இட்? கொஞ்சம் சரியா திட்டம் போட்டா கிருஷ்ணன் மூலமா இந்த இடத்தை திரும்ப இந்த கம்பெனிக்கே வித்து கோடி கோடியா கமிஷன் பாத்தரலாம். இந்த தடவை ஒற்றக்கூடாது. பூஜை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் சாம். ஆன்ட்டி 10 ஜாக்கெட் பெட் எடுத்து வைக்க சொன்னாங்களே, எடுத்து வச்சிட்டியா? இதோ இந்த பேக்ல தான் இருக்கு. அப்புறம் சூர்யாவை எடுத்து வச்சிட்டியா? சி போடி, எல்லாம் அவனே வருவான். ஏய், உன் ஆளு இன்னைக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையில தான் சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? பாருடா யுஎஸ் பொண்ணுக்கு வெக்கத்த. ஏய் நில்லு. ஏய் நில்லடி. ஐயோ சாரதா அம்மா, ஐயருக்கு ஃபோன் பண்ணியாச்சா? காலையிலே சூர்யா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா. அப்படியா? சரி, எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாமே ரெடியா இருக்குமா? சரி. அப்புறம் ஏமா,
முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி. எதுவும் மறக்கலல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? எல்லாம் இருக்கு. பத்மா ரெடி ஆயிட்டியா? மாப்பிள்ளை எங்கடி? ஏமா கத்துற? ரூம்ல இருக்காரு. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாடி, டைம் ஆச்சுல. சரி போ. ஜெயந்தி, என் வாட்ச் எங்க இருக்குன்னு பாத்தியா? ஏங்க, உங்களுக்கு எல்லாம் தேடி எடுத்து கொடுக்கணுமா? அது உங்க ஷெல்ஃப்ல தான் இருக்கும். கண்ணை நல்லா திறந்து பாருங்க. இவள போய் கேட்டேன் பாரு என் புத்திய. உங்க புருஷங்க 2 பேரும் எங்க? இதோ வந்துட்டாங்க. ராஜி, விளக்கேத்து. சூர்யா, தாத்தாவை நல்லா வேண்டிக்கோப்பா. அவரை மாதிரியே நீயும் பெரிய ஆளா வந்து ஊர்ல நல்ல பேர் வாங்கணும்னு வேண்டிக்கோ. ஆமா, சந்துரு எங்க? அத்தை மாலை வாங்க போயிருக்கான். என்னம்மா ரொம்ப பிஸியா இருப்பியே? பின்ன பூமி பூஜைனா சும்மாவா? எவ்ளோ வேலை இருக்கும். பூமி பூஜை நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க ரெடி ஆகலையா அங்கிள்? நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே எல்லாம் புரியும். நீ போம்மா போ. சிரிப்பு, இந்த வீட்டுல நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுவாதான் இருக்கும். போலீஸ்காரி வேஷம் போட்டு என்னையே ஏமாத்துறிய? உனக்கு வைக்கிற ஆப்பு.